ஹலோ மை டியர் ஃபேமிலி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹைவன் அண்ட் குவார்டர்லி மேங் ஹேவல சீசன் 2 எபிசோட் 3 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போறதுனால அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எல்லாத்தோட போய் நம்ம ஒரு வீடியோல சொல்லலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். 1K அப்புறம் வரக்கூடிய வீடியோல. ஆனா நமக்கு யூடியூப் பெரும் 80 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். அது தவிர மற்றவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ கீழே விஹெச் ஃபேமிலி ஆன்டி ஃபேமிலி மெம்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோல எல்லா வீட்லயும் கமெண்ட் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸையும் நம்ம இந்த வீடியோ சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் அதையும் கேட்டு போயிருங்க. அது மட்டும் எபிசோட் கொடுக்கலாம். எபிசோட் ஓப்பனிங் போன எபிசோட் நம்ம ஹீரோ அந்த 1 பில்லியனுக்கு வாங்கின 45% ஷேர்ஸ் நம்ம பிங்ஸோ பேருக்கு எழுதுவாங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியில விட அதுக்கப்புறம் பிங்ஸோ அதுக்குள்ள முடிஞ்சா நம்ம ஹீரோட்ட கேட்கப்பறம் நம்ம ஹீரோவும் பிங்ஸோ நீங்க மட்டும் இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமுக்கு நிச்சயமா நீங்க சீக்கிரத்தை ப்ரமோட் ஆயிடுவீங்க சொல்லி ஹீரோ சொல்லிட்டு கேட்ட பிங்ஸையும் நான் ப்ரமோட் ஆகிற பத்தி இன்னைக்கும் யோசிச்சு கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்னோட பிளான் என்னன்னு சொல்லி அவங்க கேட்கப்போ நம்ம ஹீரோ என்ன பிளான் சொல்லி கேட்கறேன். அவங்களும் என்ன பிளானா நானும் பாக்கல நினைச்சேன். உனக்கு சியாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் நான் அதை பத்தி கேட்கல. முக்கியமா உனக்கு சியாவோ வேணுமா ஆண்டி யூகி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பெங்ஸையும் கேட்க அவங்க மனசுக்குள்ளையும் இது எனக்கு நானே ஒரு கேட்கக்கூடிய கேள்வின்னு சொல்லி அவங்களும் எதுக்கு சாய்ஸ் எல்லாம் எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்ட அதை கேட்ட அவங்களும் ஏன்னா எல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்லப்போ நம்ம ஹீரோவா ஏன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறேன். அதுக்கு அவங்களும் நான் எவ்வளவு நல்லவன் தேவை நினைச்சேன்னு சொல்லி நம்ம பெங்ஸையும் கேட்கப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஓ அப்பா நீங்க நைட்டு பண்ணா நீங்க மறந்து போயிட்டீங்களா ஹரோட உங்களுக்கு எம்மன லவ் இருந்துச்சு டேரக்டா சொல்லுங்க ஹரோ நம்ம சாய்ஸ் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி வச்சா சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நீங்க ஏன் கன்சிடர் பண்ண கூட நீங்களும் என் சாய்ஸ் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதெல்லாம் யூகேக்காக பண்றீங்கன்னா அப்ப ஏன் நைட்டு நீங்க அப்படின்னு வந்துட்டீங்க சொல்லி என் ஹீரோ சொல்லிட்டு அது மட்டும் நானும் உங்களை போடல நான் வேணும் எமோஷன் எப்பயும் ஒருத்தர வெளிக்காமிச்சிருவேன் சீக்கிரட்லயே. ஆனா நீங்க அப்படி இல்ல அப்படி இருக்கப்ப நீங்க எனக்கு லட்சம் இருக்கீங்க பாத்தீங்களா சொல்லி நம்ம ஹீரோவும் அடுத்த நம்ம மீட் பண்ண போற உங்களை முடிவை சொல்லுங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறோம். ஹீரோ வெளில வந்துட்டு இப்ப மனசு நல்லா இருக்கா உங்ககிட்ட இப்படி பேசினா நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போய் பேசினா ஜாலியா இருக்கேன். அப்படியே பில்டிங் காமிச்சு நம்ம பெங்ஸையும் மனசுக்குள்ள அவன் சொல்லலாம் கரெக்டா நான் என்ன அவனுக்கு லட்சம் எடுக்கிற லெவலுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைச்சிருக்க போறியே பெங்ஸி இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் மேனேஜர் உடனே கூப்பிட்டாங்க சொல்லி அங்கிட்ட எம்ப்ளாய்ஸ் எல்லாம் பெங்ஸை கூப்பிடுறேன். பெங்ஸோ என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டாங்களா என்ன நடக்க போறீங்க ஏதாச்சும் பிரச்சனையா கம்பெனிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க சொல்லி பெங்ஸை வச்சிருக்க போறேன். நம்ம கம்பெனில ஒரு பெரிய மாற்றமே நடக்க போறேன். நம்ம கம்பெனில வைஸ் பிரசிடென்ட் யாருமே இல்லாமட்டாங்களே இப்ப நம்ம கம்பெனில வைஸ் பிரசிடென்ட் யாரும் அனௌன்ஸ் பண்ண போறோம். அது யாருன்னா மிஸ் பெங்ஸுவைன்னு சொல்லி நம்ம பெங்ஸோ பேர் சொல்ல அதுக்கிட்ட நம்ம பெங்ஸுவை சாக்காவ உடனே சுட்டினோம்னா அவங்க என்ன தொகுதி இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிருக்க போய் அவங்களுக்கு நீங்க சொல்ற எல்லா தொகுதியுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த கம்பெனியோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டிங் கூட 45% ஆஃப் ஷேர்ஸ் அவங்க இருக்கு. இது போற நான் தகுதின்னு சொல்லி அவங்க கேட்க போறேன். மனசுக்குறையும் இது என்ன பிளாட் ஒருத்தர் 20 பில்லியன் ஷேர்ஸ் வாங்கிய அதை ஒரு பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு மட்டும் இன்னும் 20 வயசு கம்மியா இருந்துச்சு நினைச்சோம் பெங்ஸே நான் உனக்கிட்ட சண்டை போட்டிருப்பேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நிக்க அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் ஜாப் மட்டும் இல்ல அவங்க எஸ்ட் போனஸ் ஆரி எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவங்கள எப்படி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கொண்டு வர வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் கங்காலஜி லைசன்ஸ் மட்டும் தேங்க்யூ சொல்லுங்க சொல்லி அவங்க சொல்லப்பட எல்லாம் பெங்ஸே கங்காலஜி சொல்லிட்டு பெங்ஸையும் ஏன்னா 1 பில்லியனுக்கு 45% ஷேர்ஸ் வாங்கி எனக்கு கொடுத்து விட்டான் சின்னவான்னு சொல்லி அவங்களும் சாக்காயிட்டு சின்னவான் சொன்னா நினைச்சு பாக்காங்க. அவன் என்ன பிடிச்சிருக்கான்னு சொன்னேன் அப்ப நானும் அவனோட சாய்ஸ்ல போட்டீங்கன்னா அப்ப அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சின்னவன் அவங்களை தேடி வரேன்னு சொல்லி அவங்களும் அங்க சின்னவான் தேடி நம்ம ஹீரோ தேடி அவங்க ஓடி வர அப்படியே நம்ம ஹீரோவும் ஒரு விசிட் நம்ம ப்ரூட்டல் ஃப்ளோஸை வச்சு செஞ்சு முடிக்கிறோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நம்ம ஒரு பிளானை வச்சு பண்ணி முடிச்சா சீக்கிரமா எஃபெக்ட் காமிக்கிறேன். இதையே நம்ம ஹீரோ சொல்றேன்னா ஏன்னா நம்ம பிங்ஸ் வேட்ட கவுண்டர் முடிஞ்சு போய் நம்ம ஹீரோக்காண்டிய ரிவார்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதை அதனால ஹீரோ போய் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இன்னும் போன் வைக்கணும்னு சொல்லி போன்ல பார்த்து நம்ம சுவான்டா போன் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்ல சுவான் கார்டு வச்சோன்னே சுவான்னு நான் ஒரு முட்டை அழுந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்னாச்சு நீ இப்ப அழுந்திருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன். அவங்களும் பப்ளிக் ஆப்ஷன் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பல முக்கியமான ஃபீமேல் செலிபிரிட்டிஸும் அவனை சப்போர்ட் பண்றாங்க. அதனாலே இன்னும் எல்லாம் தப்பான பொண்ணு சொல்லி என்னை பற்றி என் பக்கம் எல்லாத்தையும் பேச்சு நானா கெட்டவனு ஆனா நான் ரொம்ப நல்லவன் சொல்லி நம்ம ஹீரோக்கு நம்ம சோன்னு சொல்ல அப்புறம் நியூஸே சொல்றாங்க. ரொம்ப ஒரு வெல் நோன் ஆக்டர் வந்து நம்ம அந்த டைகர் லாரிக்கு சப்போர்ட் பண்றதுனால பப்ளிக் ஆப்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம சுவானோட அக்கௌண்ட் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுக்க இவ்வளவு பணத்தை செலவு பண்ண சொல்லி நம்ம ஹீரோவும் சாக்கா அப்புறம் சரி ஏன்டோ எல்லாம் விட்டு நானுமே பாத்துக்கணும் சொல்லி நம்ம ஹீரோவும் உண்மை நீ அழகான்னு சொல்லி வச்சிருக்கேன் போன. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஜெங்கிட்ட போய் பேசுவோம். ஜெங்கும் டைகர் லார் அவன் உண்மையா வந்து வாங்க அது மட்டும் இல்லாம அவன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய அவன் கூட அவன் சில ரூமர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா அவன் சொந்த பண்ணிட்டு யூஸ் பண்ணி பல ஃபீமேல் ஆக்டர்ஸ் அவன் தப்பான வழி கொண்டு போறான். அது மட்டும் இல்லாம அதுக்கு எந்த ஆரம்பம் இல்லை. அதனால அவனை ஆஸ் பண்ண வச்சிருக்காங்க. அதோட பப்ளிக் ஆப்ஷன் ரிவர்ஸ் ஆன முக்கியமான காரணம் அது ஒரே ஒரு ஆக்டர் தான். அவங்க அப்புறம் ஃபேங் அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்பனா ஃபேங் இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் ஆன அவங்கள அப்படின்னு கேட்க ஆமா நீங்க சொல்ல கரெக்ட் அந்த அளவுக்கு இவங்க பவர் இருக்கு. ஏன்னா இவங்க பப்ளிக் ஒரு நல்ல ஒரு இமேஜ் உருவாக்கி வச்சிருக்காங்க. பப்ளிக் இவங்க சொல்ல எல்லாம் நம்புறாங்க. அது கண்ணை முடிக்கிட்டு அதனால டைகர் லாரி ஈஸியா எல்லாம் தப்பிச்சிட்டான். அதோட நம்ம இப்ப டைகர் லாரி நம்மகிட்ட மொத்தமா அழிக்கும் நாளைக்கு நம்ம இருக்கு எஸ்டாரி நடியான ஒரு டாபிக் தேவைப்படுறேன்னு சொல்லி நம்ம ஜெங்க சொல்லப்ப நீங்க என்ன சொல்றீங்க எங்க புரியல நான் பல டிடெக்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள கிடைச்சிட்டு தகவல் ஒருத்தன்கிட்ட அந்த டைகர் லாரை பத்தியான இன்ஃபர்மேஷன் இருக்கான். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட கிடைச்சா நம்ம நிச்சயமா டைகர் லாரை
ஒட்டு அடிச்சான் சொல்லி நம்ம ஜெங்கோ நம்ம ஹீரோக்கான அட்ரஸ் கொடுக்க நம்ம ஹீரோ அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தா என்ன ஜிங்க் கரெக்டான சொன்ன சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போறே சொன்னு கேட்கிறேன். ஏன்டா உனக்கு தான் எனக்கு காசு தர மாட்டியா, போன மாசம் இந்த மாசம் தானே சொல்றேன், இந்த மாசம் அடுத்த மாசம் தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நம்ம ஹீரோ எட்டி பார்த்தா ஏன்னா இந்த பையன் பிள்ளையா சொல்லி நம்ம ஹீரோ உள்ள பார்த்தா வேலையா நமக்கு உண்டானே அவனும் நீ பணத்தை தலையை தனியா சுட்டான்னு சொல்லி அவன் அங்கிருந்து வச்சுட்டு இருக்கப்பறே அவனும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் தாங்க, ஏன்னா நான் ஒரு படத்தை பெருக்கி உருவாக்கிட்டு இருக்கேன், அந்த படம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் மட்டும் எனக்கும் நிறைய பணம் கிடைக்கும், அதுல இருந்து உங்களுக்கு நான் தந்துட்டேன்னு சொல்லி அவனு சொல்லப்பறேன். நமக்கு இன்னும் கிட்ட வந்துட்டேன். எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது என்னன்னா நான் டைகர் லாரி எடுக்கலாம் போல, ஆனா அவன் ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி பெரிய அந்த இருக்கப்பறம் நீ அவனை எடுத்து இந்த படத்தை உருவாக்கினா நிச்சயமா இந்த படத்தை ஹிட்டா உருவானு சொல்லி அவனும் கேட்டு ஆனா எனக்கு நல்லா தெரியும் படம் ஹிட் ஆகும் சொல்லி அவன் சொல்லப்பற அப்பனா சொல்ற இந்த அடி வச்சுக்காம சொல்லி அவனு அந்த பேட்டை அடிக்க அப்ப நம்ம ஹீரோ நிப்பாட்டுறான்னு சொல்லி அவன் மூஞ்சில அடி கொடுத்து ஹீரோ தள்ளி விட்டான். யார் உங்க போய் புரியாம சொல்லி அவனு கட்ட பண்ண ஹீரோவும் என்ன தம்பி சொன்னேன் உன் அப்பா கூட எங்க முன்னாடி பேச பயப்படுவாடா, இதுக்கு மேலே ஏதாச்சும் என்கிட்ட பண்ண நினைச்சு ஃபேமிலியா இருக்கிற நம்ம அடிச்சு நம்ம ஹீரோ நம்ம இருக்கேன் என் அப்பா எங்க ஏற்கனவே சொல்லிருக்கா இந்த சின்ன மட்டும் சண்டே வச்சுக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா வந்துச்சேன் அங்கிள் உங்களாக தெரியுமா வந்துட்டேன் அது மட்டும் நீங்க இருக்க எனக்கு என்ன வேலை நீங்க இனிமே பாத்துக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஹீரோக்கு பயந்துட்டு அவனும் கதவை சரி போயிறேன். யான் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவனே இவரை பாட்டு பயப்படலாம் நிச்சயமா டைகர்லான்னு இவருக்கு கால் டோர்ஸ் அப்புறம் நான் கரெக்டான தான் வந்திருக்கேன் சொல்லி அவனும் அப்படின்னு அவன் மனசுல நினைக்க அப்ப நம்ம ஹீரோவும் சரி உங்க பேரானே யாங்க அது மட்டும் உங்ககிட்ட என்னோட ஃபேவர் ஒன்று கேட்க வந்திருக்கேன் சொல்லி கேட்க போறேன். அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், இது என் லைஃப்ல முக்கியமான விஷயம் சொல்லி அவனும் ஹீரோட்ட என்ன தயவு செஞ்சு உங்களோட பிள்ளை எடுத்துங்க, நீங்க வயசான காலத்துல உங்களை நான் நல்லபடியே பாத்துக்குவேன் அப்பான்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோட்ட கேட்க ஆமா காட் ஃபார் நீங்க அந்த டைகர்லாம் மட்டும் அழிக்க போறீங்க டேய் மட்டும் எத்தனை சொல்றீங்க காட் ஃபார் கூப்பிடறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்ட போறேன். நம்ம யாங் மனசுக்குள்ள நிச்சயமா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் மட்டும் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் ஆகும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா வந்து ஆனாலும் நிச்சயமா அந்த விசிறி வந்து கொடுத்தா அது நிச்சயமா உட்காம சொல்லி அவரும் ஏன்னா டைகர் அழிக்கல வரைக்கும் என்கிட்ட ஒன்று இருக்கு, ஆனா அதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு சொல்ல போற நம்ம ஹீரோவும் என்ன கண்டிஷன் எவ்வளவு பண்ணணும்னு சொல்லி நான் தனி சொல்லி ஹீரோ சொல்றேன். டாடி நீங்க எனக்கு படத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா என்னை எல்லாம் முட்டாள் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினாங்க, ஆனா அவங்களுக்கு முன்னாடி நான் சாடிச்சு காமிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் என்னப்பா இந்த கலை மேல இவ்வளவு ஆர்வமா இவனுக்கு ஒரு பில்லியன்டான டேரக்டர் நான் எதிர்பார்த்தேன், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சிஓ கூட சேர்ந்து ஒரு பிலிம் அவனோட மட்டும் நம்ம டெலிவிஷன் கம்பெனி ஒன்று உருவாக்க போறேன், அதனால நீ அப்பவா நிச்சயமா அவர்கிட்ட கேட்ட அவனுக்கு என்ன வேணும் பண்ணி தருவா அப்படி அவனுக்கு கரும் பத்திலேயே ஏன்ட்ட வா நான் அவனுக்கு எவ்வளவு பணம் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன போல வாரி எனக்கு உங்களுக்கு ராயலாவே இருப்பான், அது மட்டும் நான் டோங்க பண்ண மாட்டேன் காட் ஃபாதர் நான் உங்களை பையனாவே எனக்கு இருப்பேன் சொல்லி அவனு சொல்ல அதோட இதே என்ன சீக்கிரம் வெப்பன் இதை வச்சு இந்த டைகர்லாரையும் மட்டும் அழிச்சிடான், அது மட்டும் நம்ம டைகர்லார் மட்டும் அழிக்காது பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு எர்க்குவாக் வந்த அளவுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரி அறிமுக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வெப்பன் சொல்லி அவனுக்கு நம்ம ஹீரோ போயிட்டேன்னா இதுக்குள்ள வீடியோ நீ வெப்பன் சொல்லி ஃப்ரீ சொல்லப்ப அவனும் நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த காட் ஃபாதர் நீங்க கெட்டுன்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும் சொல்லி அவனும் அந்த வீடியோ போட்டு காமிச்சு நம்ம அந்த வீடியோ நம்ம டைகர்லாரும் ஃபேங்கோ ஒன்னா இருக்க மாட்டேன் வீடியோ நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஹே இது வந்து அந்த ஃபேங்கோ அந்த டைகர்லாட ஒன்னா இருக்க வீடியோனே இது எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான வீடியோ தெரியுமா, இதை வச்சு நீங்க அவங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கலாமே சரி என்ன அப்படின்னா பண்ணீங்க இல்லையா அப்படி பண்ணினா ஒன்னும் ஜெயிலுக்கு போவேன் இல்லாட்டி எனக்கு எனக்கு பவர்ஃபுல் கண்டிஷன்ஸ் இல்லை அதனால ஒன்னு என்ன ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒரு ஏரியா முடிச்சு விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ற நம்ம ஹீரோ இனிமே கவலைப்பட நான் அப்படின்னா இருக்கேன் அதனால நீங்க இரானும் சரி பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இனிமே அந்த டைகர் அடிக்கிறமே என்ன சொல்லி என் ஹீரோ சொல்லிட்டு சொல்ல அப்படியே நம்ம சுவான வீட்டை அமைச்சு நம்ம சுவான செல்ல எடுத்து அவங்கள பற்றி ட்ரோல் பண்ணி போட்டுருக்க பார்த்துருக்கேன் இதுக்குள்ள எந்த இல்லடா 3 நாளாக தொடர்ந்து போட்டுட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க செல்ல தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஃபோன் இருக்கேன் இந்த இடத்துல யாராவது ஃபோன் இருக்குன்னு சொல்லி அவங்களும் ஃபோன் எடுத்து ஹீரோ பேசிக்கிட்டாங்க. ஹீரோவும் நீங்க வீட்டில் தனியாக தானே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கப்பட அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி நான் அவங்க வீட்டுக்கு நான் இப்போ வரேன் அதுபடி தப்பா நினைச்சிங்க சரி நம்ம ஹீரோ சொல்ல சின்ன உனக்கு என்ன வேணும் எதுக்கு அவன் வீட்டுக்கு வர அது மட்டும் இல்லாமல் ஏன்ட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது அவரோட அவன் வீட்டை தனியா இருக்கீங்களா வர கேட்டானே அப்புறம் அவனை கடைசி அவனோட கண்ட்ரோல் இறந்துட்டானா அப்ப என் பாடி அவன் பொசஸ் பண்ண போறான்னு சொல்லி அவங்களும் வியார வசிச்சுட்டு இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு நம்ம சுவான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கூட்டாலும் அந்த ஹார்ட் ஆஃப் த ஓசன் நெக்லஸ் போட்டு அவங்களும் கடை நம்ம ஹீரோவும் உள்ள நம்ம அவங்க கூட்டிட்டு பட் அவனும் யாரா அப்படின்னு சொல்லி அவங்க சாக்கா இருக்கப்பறம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களும் இது எந்த மட்டும் பையன் அது மட்டும் இல்லாம என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் ஒருத்தர் வச்சு நம்ம எப்படி பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு அப்புறம் ஹீரோ என்னன்னு தெரிய முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ சரி நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் இவ பேர் தான் இவங்க மட்டும் இவர் தான் நம்ம அந்த டைகர்ல மட்டுமா அடிக்கிற ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க பையாங்க. அதுவும் சுவான மனசுக்குள்ள சின்ன எனக்கு தூங்குறதுக்காக எந்த வரான்னு நினைச்சு ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணல ஐயோ அவன் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்காக இவ்வளவு பண்ணிருக்கான்னு சொல்லி அவங்களும் இவனை போல ஒரு வண்டர்ஃபுல்லான பர்சன் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த படத்தை போட்டு அதுக்கப்புறம் இதான் நம்ம டைகர் அடி அந்த ஃபேங்கையும் ஒட்டு மட்டுமா அழிச்சிருக்கான ஒரு வெப்பன் சொல்லி ஹீரோ அடிச்சு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு அது என்னன்னா நம்ம ஒரு பிலிம் கம்பெனி ஒன்று உருவாக்க போறோம் அந்த கம்பெனியோட ஒவ்வொரு பட்ட பட்ஜெட்டும் பில்லியன்லாம் இருக்க போகுது அது மட்டும் டைரக்ட் பண்ண போற மிஸ்டர் இவங்க இவரான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுவும் நம்ம படத்தை உருவாக்க எந்த ஃப்ரெண்ட்ஸை போய் கவலைப்படுத்த நம்ம பிடிச்ச மட்டும் படத்தை உருவாக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா ஃபண்ட்ஸுமே இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு நான் நிச்சயமா பல பிலிம்ஸ்ல செலவு பண்ண போறேன்
அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கு. அதனால அதுக்குள்ள போட்டிலாம் வந்து நிச்சயமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சுவான், நான் உங்ககிட்ட வந்து நான் பற்றி கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்துடுறேன், எனக்கு நிறைய லாபம் தர போறோம்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வீடியோ இன்டர்நெட்ல போஸ்ட் ஆயிட அதை பார்த்த எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உண்மையா போயான்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களும் எல்லாம் போய் நம்பாடின்னு சொல்லி அவங்களும் உள்ள போயிட்டு காருக்குள்ள போயிட்டு இதெல்லாம் காரணம் யார் ஏன்டி என்னோட விழுந்திருக்கான்னு சொல்லி அவங்க கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டைகர் ஆடப்பட்டு அவனும் ஓட்டில் ஒரு பொண்ணுக்கு அப்படியே போலீஸைங்க நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஃபிலிம் ஆர்டிஸ்ட்க்கு தப்பா இருந்துருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் விசாரிக்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கரெக்டான இல்லையே வந்து அவன் பிடிக்க இதோ எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு சொல்லி அவனும் காவலே அதுக்கப்புறம் சுவான ஒரு மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அதுலண்டவங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சமீபத்தில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய விஷயம் தான் இருந்துச்சு. ஆனா அதுல நம்ம சுவாமன் என்ற பல கெட்ட பேர்லாம் நீங்கி அவங்க ரொம்ப நல்லவங்க சொல்லி அது எல்லாம் தெரிய வந்துருச்சு. அப்படி இதுக்கப்புறம் அவங்க இப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னென்ன பக்கம் சொல்லி எல்லாம் பேசிக்கப்போ இப்போ சுவான் சொல்லிக்காங்க எல்லாம் உங்க கார் நல்லா தீட்டி வச்சுக்கோங்க, நான் சொல்ல போறேன் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாட்ட போறேன். நான் வந்து மிஸ்டர் டேரக்டர் யாங் கூட சேர்ந்து ஒரு ஃபிலிம் கம்பெனி ஒன்று உருவாக்க போறேன். அந்த கம்பெனில ஒவ்வொரு படமும் பில்லியன் பட்ஜெட்டுக்குள்ள உள்ள படம் வரும். அது அந்த படம் நிச்சயம் மாஸ்டர் பீஸா இருக்க போற நீங்க மறக்காம படத்தான் பாத்துருங்கன்னு சொல்லி அந்த கம்பெனி படி சொல்ல அதுக்கிட்ட ரிப்போர்ட் சொல்ல என்ன பில்லியன்ஸா பட்ஜெட்ல இவ்வளோ சொல்றாங்க சொல்லி எல்லாம் வாயை பண்ணிட்டு அப்படியே நிச்சயமா எல்லாம் பாட்ட சுவான பின்னர் பெரிய டைக்கனோட சப்போர்ட் இருக்கணும். அதனால இவங்க இவ்வளவு பெரிய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி எல்லாம் பேசிட்டு புரியே நம்ம ஹீரோ மரியாதைல போனை பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தா நானே பின்னாடி ஒரு பாஸை மட்டும் தெரியும் சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றேன். ஆனா இது கொஞ்சம் நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோக்கு கீழே பார்த்தா நம்ம முட்டையும் சின்ன நீ என்னன்னா நல்ல மட்டும் சுற்றி யாரும் ஆக்டிங் போட்டுனா நீ உன்னை போல ஸ்கேம் பட்டி யாருமே இல்லடா நிச்சயமா போட்டுறவங்க மட்டும் சொல்லி அவனும் நம்ம யூகேக்கு போனை போட்டு நான் உங்களுக்கு சின்ன பற்றி விஷயம் சொல்லி அவனும் அவனா நம்ம ஹீரோக்கும் சியாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லலாம்னு சொல்லி நம்ம யூகே ஃபோன் போட்டுருக்கேன். இதோட எபிசோட் எந்த கார போடலாம் அடுத்த எபிசோட நம்ம ஹீரோ மாட்டிக்கலாம் மட்டும் எல்லா பொருட்களும் நம்ம ஹீரோ மாட்டிக்குவான் அல்ல ஹீரோ இப்போ பாருங்க சொல்லி அடுத்த எபிசோட் ஃபுல்லாக இருக்கும். சரி நான் உங்கள் டைம் இப்படி வேணாம் பேசி வீணாக்கம் டேரெக்டாக கடை கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கோம் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கேன். அதை கேட்டோம்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண நாங்கள் வேச்சு வேச்சு வசிக்கிட்டு கேட்பேன். அடுத்த சந்திக்கலாம்.